Yes, welcome to Garud Instant Academy. So இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது Sainik 2025 ஓட மேக்ஸ் கொஸ்டின் ஆன்சர் கீ தான் பார்க்க போறோம். அண்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மேக்ஸ் செக்ஷன் எப்படி இந்த வாட்டி இருந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ கம்பேரிங் டு ப்ரீவியஸ் இயர்ஸ் ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் மட்டும் தியரிட்டிக்கல் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடா கொடுத்துருந்தாங்க. ஸோ அது மட்டும்தான் டைம் கன்சூமிங்கா கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்க தவிர்த்து அது எல்லாமே வந்து நீங்க டெஃபினட்டா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் இருந்தா ஈஸியா சால்வ் பண்ணிருக்க முடியும். ஸோ எனிஹவ் நம்ம இந்த கொஸ்டின்ஸ் டீடைல்டா இப்போ பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கோ டு வீடியோ. ஸோ இந்த சேனலை ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன்ஸ்க்காக பெல் ஐக்கன். ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், what could be added to the sum of 179.08 and 20.17 to get 51? So first of all, sum of in the two numbers இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணா நம்மளோட வேல்யூஸ் வந்து 199.25. ஸோ இந்த 199.25 கூட என்ன ஆட் பண்ணா 512. ஸோ பேசிக்லி சப்ட்ராக்ஷன். ஸோ 512 minus 199.25. So I'm subtracting, get 312.75. Option 3 is the correct answer. Next question. If 48% of a number, so 48% of x is equal to 120. So first x கண்டுபிடிக்கணும். So 48% writing it as 48 by 100. Forty-eight by 100 multiplied with x is equal to 120. So x is equal to 120 into 100 by 48. Tables 2, 12, 3 tables 10, 4, so 425 times. So 250 x value. கேட்டிருக்கிறது what is 170% of the number. So 170% of 250. 170 by 100 into 250. So 0, 0, 0, 0 cancel. 17 and 25 multiplication, which is 425. Option 2 is the correct answer. Next question. A rectangular piece of land measures 700 by 500. Okay, so length and breadth கொடுத்துட்டாங்க. It is to be fenced with 4 rounds of wire. So perimeter கேட்டிருக்காங்க. Fencingன்றது சுத்தி தான் போட போறோம். ஸோ சுத்தி வர்றது எப்பவுமே அரவுண்ட் த பர்டிகுலர் பீஸ் ஆஃப் லேண்ட் தான் பெரிமீட்டர். ஸோ பெரிமீட்டரோட ஃபார்முலா ஃபார் ரெக்டாங்கிள் 2 of L plus B. ஸோ 2 of 700 plus 500. ஸோ ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1200. 2 into 1200, 2400 is the perimeter for just one single perimeter value. But ஆனா கொஸ்டின்ல என்ன 4 times rounds வச்சிருக்காங்க. அப்போ இந்த டோட்டல் பெரிமீட்டர் கூட நீங்க 4 மல்டிப்ளை பண்ணலாம். So 4 into 2400, which is equal to 9600 meter. So option 3 is the correct answer. Fourth question. 6 sectors of equal area. So 6 sectors. For example, ஒரு circle இது செக்டார் நம்பர், இது ஒரு diameter. ஓகே, இங்க ஒரு diameter, ஒரு diameter. ஸோ இந்த மாதிரி diameter சொன்னா, ஸோ 3 diameter இருக்கு, D1, D2, D3. இந்த 3 diameterமே இன்டர்செக்ட் ஆகும்போது ஈக்குவலண்டா உங்களுக்கு 6 செக்டார்ஸ் ஃபார்ம் ஆகுது. 1, 2, 3, 4, 5, 6. இதுதான் கொஸ்டின். சரிங்களா? அப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா இதுக்கு அட்ஜசன்ட் ஆங்கிள். ஸோ ஒரு செக்டாருக்கும் இருக்கிற அட்ஜசன்ட் ஆங்கிள் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. அட்ஜசன்ட் ரேடியஸ் பிட்வீன் ஈச் செக்டார். ஸோ இந்த செக்டார் பீஸ்க்கும் இந்த ரேடியஸ்க்கும் இருக்கிற ஆங்கிள். ஸோ நார்மலா நம்ம ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் எடுத்து ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் தியரி படி 1, 2, 3க்கு ஸோ எல்லாத்துமே ஈக்குவல் ஆங்கிளா தான் இருக்க போகுது. ஸோ அப்போ x1 plus x2 plus x3 equal to 180. அதாவது ஆங்கிள் 1, ஆங்கிள் 2, ஆங்கிள் 3. அப்போ இது எல்லாமே ஈக்குவல்ன்றதுனால உங்களுக்கு டெஃபினட்டா ஃபைனல் ஆங்கிள் வேல்யூ 3 angle 1 is equal to 180. அப்போ angle 1 is equal to 180 by 3, which is 60 degree. The correct answer. Next question. The value of the given simplification.
So 32 plus 16 divided by 4 minus 2 into 3. So as usual, BODMAS rule. So 32 plus 4 minus 2 into 3. 32 plus 4, then followed by multiplication. This is 36 plus 6, which is equal to 30 is the correct answer. Next question, the decimal form of the sum of 2 by 5 and 7 by 8. So decimal formation, 2 by 5 decimal form 0.5. 7 by 2 decimal form is 0.875. So the ரெண்டுத்தையும் add பண்ணும். So 0.875 plus 0.400. So add 1 is the correct answer. 1. Next, 50 chairs and 30 blackboards. So 50 chairs, 30 blackboards were purchased. இதுதான் starting part of the question. இதுல ஒரு சேரோட காஸ்ட் வந்து 1065. அப்போ டோட்டலா 50 chairs. So 50 into 1065. நெக்ஸ்ட் இங்க சைமல்டேனியஸா வந்து ஒரு பிளாக் போர்டுக்கோட காஸ்ட் வந்து 1645. அப்போ டோட்டலா 30 பிளாக் போர்டு. ஓகே, ஸோ இந்த டோட்டல் ப்ரைஸஸ் பியூர் மல்டிபிளிகேஷன் 53,200. இந்த பிளாக் போர்டோட காஸ்ட் வந்து 49,350. ஸோ இது ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணும்போது the value we are getting is 1,02,600. Okay, just pure multiplication addition also. Next question. So in the question mark la enna number varum ketiranga. So 3 minus 4 by 5 plus question mark minus 7 by 15 equals to 2 by 5. So first basic nama mixed fraction convert பண்ணிடலாம். Minus 7 by 15 is equal to 12 by 5. And இப்போ next process என்ன பண்ண போறோம்னா going to convert it into இந்த question mark தவிர்த்து மற்ற எல்லாமே I'm going to take it to the other side. So question mark is equals to 12 by 5 minus, plus 7 by 15 plus 4 by 5 minus 3. Okay, so இப்போ இது மூணுத்துக்கு மட்டும் LCM எடுத்துக்கிறேன். So இங்க இருக்கிற 12 by 5 and 4 by 5 ஆட் டைரக்டா. ஸோ அதை ஆட் பண்ண வந்து நமக்கு கிடைக்கிறது 16 by 5 கிடைச்சு. 16 by 5 plus 7 by 15 minus 3. இப்போ LCM வந்து 15. அப்போ first number into 3, so which is 48. Second number 7, LCM 5. And third number 3 into 15, 45. So 48 and 45, 3 plus 7, 10 by 15 வரும். The 10 by 15 is simplify பண்ணா using 5 tables, 2 by 3. It's the correct answer. One triangle is half of the right angle and another angle is 15 more than 1 by 3 of a right angle. One angle of a triangle. Okay, சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து triangle construction பண்ணிக்கலாம். One angle of a triangle is half of a right angle. சரி, அப்போ half of a right angle அப்படின்னா எப்பவுமே half of right angle half into 90 degree, which is 45 degree. And then another angle is 15 more than, எப்படி சொல்லிருக்காங்க, 15 more than a plus 1/3 of right. அப்போ 15 more than 1 by 3 into 90. 390 30 degree. 15 plus 30 அதே 45 degree தான் வருது. சரி, அப்போ ஒரு ஆங்கிள் டைரக்டா half of right சொல்லிட்டாங்க. இன்னொரு ஆங்கிள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி சொன்னாலும் it is still equal to 45. உங்களுக்கு angles and property தெரியும். So the remaining angle is also equivalent to 90 degree. Will be equal to 90 degree. So இது வந்து right angle triangle. Okay, but it is also an isosceles triangle. So for right angle, isosceles, ரெண்டுத்தையும் combined இருக்கிற word, which is option 3 is the correct answer. Okay, கொஞ்சம் visibility போரா இருக்கலாம் இந்த questionல, but நான் still உங்களுக்கு numbers clear சொல்றேன். Just a minute. Okay, so the question என்னன்னா, arranging the following fractions in the ascending order: 2 by 3, 1 by 6, 5 by 9, and 7 by 2. Luckily வந்து இங்க இருக்கிற questions எல்லாம், இங்க இருக்கிற fractions எல்லாத்தோட denominator 3 table divisibility இருக்கிறதுனால டைரக்டா LCM சூஸ் பண்றது better choice. So 3, 6, 9, 12 இதோட LCM எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 36 வரும். ஓகே, குயிக்கா LCM காட்டிடுறேன். ஸோ உங்களோட LCM வேல்யூ
Okay, so 3 into 2, 6, 6 into 3, 18, 8 into 2, LCM is equal to 36. இப்போ நம்ம எல்லா டினாமினேட்டருமே 36 தான் மார்ச் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன 12 into 12, 36, அப்போ 24, 36. Bottom 6 into 6, 36, மேலே 6, 9 into 4, so 20 by 36. கீழே 12 into 3, so 7 into 3, 21 by 36. ஸோ அசெண்டிங் ஆர்டர்னால ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 6 by 36. So 6 by 36 ஆக்சுவலாக வந்து 1 by 6. So 1 by 6 first position, followed by 20. 20ன்றது 5 by 9. Okay, so 5 by 9 second position. Third one 28 by 36, which is 7 by 12. And last is 24 by 36, which is 2 by 3. So in the particular option, option 4 correct is the correct answer. Next question. The length, breadth, and height of the room are given. The length of the longest tape which can measure the clue word longest is important. Okay, so longest relate பண்ணிக்கிற ஒரே highest common factor HCF தான் நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, நிறைய பேர் எல்சிஎம் ப்ளீஸ் இந்த ஆன்சர்ஸை பார்த்தாலே தெரியுது எல்லாமே ஸ்மாலர் நம்பர்ஸ். அப்போ டெஃபினட்டா வந்து ஹெச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. எல்சிஎம் போனீங்கன்னா இதை விட பிகர் நம்பரா இருக்கும். ஸோ நமக்கு லென்த், பிரெத், ஹைட்டு இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணணும்னா ஹெச்சிஎஃப் இருந்தால் தான் கண்டு. ஸோ இந்த 3 நம்பர்ஸ்க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். கோயிங் வித் 5 டேபிள். ஸோ 210, 150, 85. ஒன்ஸ் அகெயின் 5 டேபிள், 42, 30, 70. Unfortunately, 17 prime number further proceed. So 5 into 5, 25 is the HCF value. So 25 centimeter is the longest detail which can be used. Okay. Next question. Which of the following statements are correct? If the number is divisible by 4, it must be divisible by 8. For example, 32 அப்படின்ற ஒரு நம்பர் வந்து 4 டேபிள் divisible ஆகும். Okay. Sorry, after 1 second. Take a number 12. 12 வந்து 4 டேபிள் divisible ஆகும். ஆனா 12 வந்து 8ல divisible ஆகாது இல்லையா? ஸோ அப்போனா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். ஏ ஸ்டேட்மெண்ட் இஸ் கம்ப்ளீட்லி ராங். அவங்க ஏது கரெக்ட் கேட்டுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டெஃபினட்டா வராது. If a number is divisible by 3 and 5, it is divisible by 15 also. Yes, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்பர் 3 and 5 டிவிசிபிலிட்டி வரணும் அப்படின்னா நீங்க எப்படி எடுத்தாலுமே 15 டேபிள் ரிலேட்டடா எடுக்க போகும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் கம்ப்ளீட்லி கரெக்ட். ஏன்னா 3 into 5, 15. ஸோ டெஃபினட்டா நீங்க பாசிபிலிட்டிஸ் யோசிச்சு பார்த்தாலுமே 15 டேபிள்ஸ்ல வர எல்லா நம்பரும் மட்டும்தான் இந்த 3 and 5 பாசிபிலிட்டியில டிவிசிபிளா இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் கம்ப்ளீட்லி கரெக்ட். ஸோ அதனால 2, 3, 4 மூணுமே ஆப்ஷன்ஸ்ல இருக்கு. அண்ட் சி ஆப்ஷன், a number which is divisible by 2 and 8 is divisible by 16 also. இதுதான் ஒரு சின்ன செக். 2 and 8 டிவிசிபிளா இருக்க நம்பர் வந்து நம்ம அதே ரூல் கொண்டு வர முடியாது. வீல் அதே சார் சொன்னீங்க 3 into 5, 15. அப்ப 2 into 8, 16 வருது. அப்ப கண்டிப்பா வந்து 16 டேபிள்ஸ்ல வருமா அப்படின்னா நோ. ஏன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 2 and 8 is divisible by 16. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் அ நம்பர் சே இங்க வந்து பிரைம் நம்பர்ஸ் இருக்கு. ஸோ பிரைம் நம்பர்ஸ்ல நம்ம கண்டிப்பா வந்து ரூல் சொல்லுவோம். இது வந்து இங்க பிரைம் அண்ட் காம்போசிட் காம்பினேஷன்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லெட் மீ டேக் அ நம்பர் சே 24ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த 24ன்ற நம்பர் வந்து 2 டேபிள்ல டிவிசிபிளா இருக்கும், 8 டேபிள் டிவிசிபிளா. ஆனா 16th டேபிள்ல 24 வராது. ஓகே, ஸோ அதுதான் வந்து வெறும் பிரைம் நம்பர்ஸோட வரதுக்கும் பிரைம் அண்ட் காம்போசிட் வரதுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் அதுதான். ஓகேங்களா? ஸோ அதனால ஆப்ஷன் சி இஸ் ராங் ஆன்சர். அப்படி இருக்கும்போது ஆப்ஷன் 2 அண்ட் ஆப்ஷன் 4 எதுவுமே கேன்சல் ஆகுது. ஓகே, the sum of two consecutive odd numbers which is always divisible by 4. Two consecutive odd numbers, for example, say 3, 5 எடுத்துட்டாலும் கண்டிப்பா 4 divisible ஆகும். அடுத்ததா 1 and 3 சரி 5 and 7 எடுத்தாலும் 4 divisible ஆகும். 7 and 9 எடுத்தாலும் 4 divisible ஆகும். Yes, option D is 100% correct. Okay, so option B is also correct. Therefore, we are going with option
3 is the correct answer. Only B and D. C is also wrong. So yes, option B and D are the correct answers. Option 3 is the correct answer. Next question. A solid metallic cuboid of length 9 and width 8 centimeters formed by melting a solid metallic cube of 6 centimeters. Okay. So cuboid dimension 9 and width வந்து 8, height கொடுக்கல. கியூபோட டைமென்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கியூபோட டைமென்ஷன் வந்து 6. இப்போ இந்த இடத்துல வந்து வால்யூம் தான் ரெண்டுக்குமே ஈக்குவல். இது கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். யோசிச்சிங்கன்னா டெஃபினட்டா ஈஸியா சால்வ் பண்ணுறது. So volume of the cuboid, which is L into B into H, is equal to volume of the cube is A cube. So 6 into 6 into 6. Okay, 8 into 9 into H is equal to 6 into 6 into 6. So H is equal to 6 into 6 divided by 8 into 9. Okay, so 2s are, 3s are, 2s are, 2. Height is equal to 3 centimeters. That's the correct answer. Next question. Totally how many 5-digit numbers are there? So 5-digit starting number is 10,000. 5-digit last number is 99,990. So this subtract பண்ணீங்கன்னா இது கிடைக்கிற நம்பர் வந்து 89,990. ப்ளீஸ் ரிமெம்பர், இது கரெக்ட் ஆன்சர் கிடையாது. எப்பவுமே நீங்க கவுண்டிங் வந்து 1ல இருந்து கவுண்ட் பண்ணா நீங்க சப்ட்ராக்ட் பண்ணும்போது கரெக்ட் ஆன்சர் இருக்கும். பட் ஆனா 0ல இருந்து கவுண்ட் பண்றதுனால +1 எப்பவுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 90,000. ஓகே, ஏன்னா ஃபார் சிம்பிள் எக்ஸாம்பிள் 1 to 9 நீங்க கவுண்ட் பண்றீங்கன்னா 9 டிஜிட்ஸ் இருக்கு. ஆனா 0 to 9 கவுண்ட் பண்றீங்கன்னா நீங்க 10 டிஜிட்ஸ் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அந்த பேசிஸ்ல தான் சொல்றேன். சரிங்களா? ஓகே, next question. Return number in Roman numerals LXXIX minus XXXXIX. So LXXIX stands for, so IX என்றது 9 and LXX, which is L stands for 50, so 79. So 70 plus 9, 79 is a number, and IX again stands for 9. 3X, triple X stands for 30 plus 9, which is 39. So 79 is 13 is 40, so 40 is XL. XL is the correct answer. Next question. A car runs with a speed of 65 kilometers per hour, and how far will it travel in? Time is given as 180 minutes. So இப்போ நம்ம வந்து first minutes hours கன்வெர்ட் பண்ணலாம். So divided by 60, 3 hours. அப்போ distance is equal to speed into time. So speed வந்து 65 into 3, which is 195 kilometers. Option 2 is the correct answer. Okay, next question. So the following Roman numbers. 446 the number Roman represent பண்ணணும். So 400. So 500 C, 500 D, and the CD stands for 400 plus 46. Oh, XL is 40. 6 on the VI. So CD, XL, VI is the answer. Okay, next question. Sunita reads 5/7 part of a book. So 5/7 of a total book. Total time பார்த்தீங்கன்னா 5 hours கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அண்ட் இப்போ பார்ட் ஆஃப் புக் will she read 2 hours. ஸோ 2 hours எவ்வளவு கம்ப்ளீட் பண்ண முடியும்? இது வந்து ஒரு டைரக்ட் ப்ரொபோஷன். ஸோ டைரக்டா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 2 into 5/7 divided by 5. ஸோ 2 into 5/7 சால்வ் பண்ணும்போது 5 கேன்சல் ஆகும். இதுக்கு ரிமைனிங் கிடைக்கும் 2/7 is the correct answer. So statement 1, the diagonals of a square are equal in length and are perpendicular to each other. So S1 பொறுத்த வரைக்கும், so diagonals of a square are equal, which is also correct, and perpendicular to each other, that is also correct. Statement 2 பொறுத்த வரைக்கும் என்னன்னா, the diagonals of a rhombus are equal. Okay, first of all, அதுவே தப்பு. Diagonals are unequal in length for a rhombus,
under perpendicular சொல்லிருக்காங்க. So definitely statement 1 is the correct answer. Next question, what is the value for the given algebraic fraction கொடுத்திருக்காங்க? A by B plus 1, B by A plus B minus A. Okay, so A by B value 5 by 15 plus 1 into 15 by 5 plus 15 minus 5. So 1 by 3 plus 1 to 3 by 1. Simplify பண்ணிடுறேன் and இங்க வந்து 10. So இதை solve பண்ணும்போது 1 by 3 ஓட value plus 4 by 3 into 3 plus 10. 3 cancel. 3 plus 10 4 plus 10, 14 is the answer. A woman bought 5 kg 640 grams potatoes, 3 kg 37 grams onions, 6 kg 8 grams, and she found 2 kg 45 grams rotten and returned to it. So first இதை மட்டும் நம்ம ஆட் பண்ணி, ஸோ இதை ஆட் பண்ணும்போது we will be getting 685 grams. Values ஆட் பண்ணா 8 plus 6 14 kg. ஸோ இதில் அவங்க வந்து 2 kg ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ 2 kg 45 subtracting from the given values, which is 12 kg 640 grams. Okay, so this is the answer. The exact nearest answer of the decimal கொடுத்துட்டா அப்போ 12.640 kg. The answer. Next question. 35 envelopes cost. 35 envelope ஓட cost வந்து 87.50. How many envelopes can be bought for 730 rupees? So just cross multiplication, direct proportion. So 730 into 35 divided by 87.50. So in the calculation, decimals are remove. So 730 to 35 into 10 divided by 875. So you cancel cancellation. So 5, 7, 5, 1, 7, 5, 7, 2, 5, 5, 2, 5, 2, 4, 6. 146 into 2, which is equal to 290. So totally 292 envelopes. The correct answer. Next question. The least number which when divided by 25, 40 and 60 leaves the remainder. So first least number now. Okay, so LCM for 25, 40 and 60. So 5, 5, 8, 12, 2, 5, 4, 6, 2, 5, 3. So the LCM calculate 5 into 10, 10, 20, 25, 100, 102. 600 is the LCM. Leaves remainder now add பண்ணனும். So 609 is the correct answer. Next question. Secant of a circle is a line segment. Secant பாத்தீங்கன்னா வந்து யூசுவலா ஒரு லைன்ல தான் ஃபார்ம் ஆகும். ஸோ லைன் செக்மெண்ட்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணிருக்கிறது தப்பு. அண்ட் கார்ட் இஸ் அ லைன் பாசிங் த்ரூ த சென்டர். கார்ட் இஸ் அ லைன் சொல்லியிருக்காங்க. கார்டு வந்து ஒரு லைன் செக்மெண்ட் ஆகும். ஓகே, ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஆப்ஷன் 4 போத் ஆர் கரெக்ட். போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் ஆன்சர். The ratio of a price of a coffee, tea when coffee to that. So first on the coffee order cost. So 24 per 100 is to 180 per kg. 180 by 1000. Okay. சரியா? Okay. So please இங்க பாருங்க. First coffee to tea கேட்டுட்டு அவங்க கரெக்டா கிராம்ஸ் அண்ட் கேஜி மாத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணும்போது 0.24 இங்க வந்து 0.18 வரும். இதை நம்ம இந்த ஃபிராக்ஷன் நம்ம டெசிமல்ஸ் அப்படியே ரிமூவ் பண்ணும்போது 24:18 போட்டுட்டு இதை டைரக்டா 6 டேபிள்ல கேன்சல் பண்ணிக்கலாம். 6 4s are 6 3s are. So 4:3 is the correct answer. Anil exercised for 2/3 hours. So 2/3 hours, ஹவர்ஸ்ன்றது மினிட்ஸ்ல கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஒரு கால்குலேஷனுக்காக. அப்போ அனில் வந்து 2/3 into 60. ராம் பாத்தீங்கன்னா 3/4
into 60. Okay, and next on the Chetan 1 by 5 into 60. And next Dharam வந்து 5 by 6 into 60. So இப்போ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணும்போது 20 டைம்ஸ்னா 40 minutes அனிலுக்கு ராம் பார்த்தீங்கன்னா 415 45 minutes and சேத்தன் வந்து 12 minutes, தரம் வந்து 50 minutes. ஸோ இருக்கிறதுல யார் மேக்ஸிமம் டைம் எக்ஸசைஸ்னா தரம் இஸ் த கரெக்ட் ஆன்சர். The areas of a square and rectangle are equal. The square is 30 centimeter and the breadth of the rectangle is 20 centimeter. Find the length. So area of square at a formula S into S. Rectangle on the L into. Okay. So side on the 30 into 30. Breadth on the kuchta. Upper length. So L is equal to 30 into 30 divided by 25. So 5 into 5, 6 into 5, 6. So L is equal to 36 centimeters. Correct answer. Next question. A shopkeeper bought 2 mobile phones. So first order cost price will be 15,600. Second order cost price will be 14,400. Okay. Now, the total cost price we calculate. So total cost price is equal to adding these two, getting 30,000 rupees. Selling price on the 31,200. The subtract clear gain or profit is equal to 1,200 rupees. The profit percentage is equal to profit divided by cost price into 100. So total of 4 zeros and cancel. 12 by 3, which is 4%. Calculate the gain of 4%, the correct answer. A factory produces electric bulbs and 2 out of every 15 bulbs are defective. Okay, so 15 bulbs la 2 bulb எப்பவுமே defective இருக்கு. அப்போ 630 bulbs la எத்தனை defective? So 630 into 2 divided by 15. Okay, so directa 5 tables, 5 3 1 2 6 again 42. So 42 into 2, 84 bulbs are defective. Next question, the value of x plus y கேட்டிருக்காங்க. So இதுக்கு நீங்க first வந்து இந்த arrow lineல இந்த lineல இருக்கிற calculate பண்ணீங்கன்னா 75, 42 and x. So இது மட்டும் first add பண்ணிடலாம். So 75 plus 42 plus x is equal to 180. So இது மட்டும் add பண்ணும்போது 117 plus x is equal to 180. So x is equal to 63 degree x value. So x is 63 தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த particular direction இருக்கிற line, which is 42, 63 and இங்க இருக்கிற y. So y plus 42 plus 63 equals to 180. So y plus 105 equal to 180. அப்போ y is equal to 75 degree. So x is 63, y is 75. கேட்டிருக்கிறது x plus y. So 63 plus 75, which is 138 degrees is the correct answer. Sum of all the prime numbers between 1 and 60 have 3 as the digit. So in the prime numbers 3 digit check பண்ணிடலாம். So prime numbers between 1 and 60, which is 3, 13, 23. Question and condition and 3 unit digit. 33 prime number கிடையாது, 43, 53. That's all. 60 தான் நம்ம find limit. So 5, 3, 15, 1 remaining add பண்ண 135 is the correct answer. Statement A. A line has 2 end points. Line to first of all end point கிடையாது. Line segment தான் இருக்கு. 2 lines either intersect or parallel. Statement 2 is completely correct. So only statement 2 is correct. And Sunita bought 3 3 by 4 clothes
அதுல 5/6 யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால ஒரு -5/6 அண்ட் அகைன் 2/3 திரும்பவும் டால்காக யூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ சப்ட்ராக்ஷன் 3 4 12 12 plus 3 15/4 minus 5/6 minus 2/3. ஸோ எல்சிஎம் எடுத்தா 12. ஸோ 4 into 3 அப்போ 15 into 3 45 6 into 2 5 into 2 10 3 into 4 2 into 4. Okay, so இப்போ இந்த ரிமைனிங் நம்பர்ஸ் 35 minus 8 which is 27 divided by 12. So 3 9/4. 9/4 can be written as 2 1/4. That's the correct answer. In an examination, a group of 5 boys and 7 girls. The average mark of the 5 boys is 12. So boys first calculate பண்றேன். Average mark of 5 boys. Suppose sum of the 5 boys equal to 12. Sum is equal to 60. ஓகே, அதே கேர்ள்ஸ்க்கு எடுத்துக்கும் போது கேர்ள்ஸ்க்கு வந்து 18 ஆவரேஜ் சொல்லியிருக்காங்க. ஸோ சம் ஆஃப் கேர்ள்ஸ் மார்க் பை டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து 7 கேர்ள்ஸ், ஸோ ஈக்குவல் டு 18. அப்போ கேர்ள்ஸோட டோட்டல் மார்க் 7 into 18 which is equal to 126. இப்போ டோட்டல் ஆவரேஜ் கால்குலேட் பண்ணி டோட்டல் சம் ஆஃப் பாய்ஸ் வந்து 60, கேர்ள்ஸ் வந்து 126 பிளஸ் பாய்ஸோட ஸ்ட்ரென்த் 5, கேர்ள்ஸோட ஸ்ட்ரென்த் 7. ஸோ 186 divided by 12. So we'll simplify பண்ணா 3 4 62 31/2 which is equal to 15.5 is the correct average mark. Okay, next question based on 3,500 for it is simple interest based question. So A borrowed. So first A category வந்து principal 3,500. Time is given as 3 years. R is equal to 4%. So இதோட simple interest calculate பண்ணுவோம். So 3,500 into 4 into 3/12. So 3/100. So 0 zeros cancel பண்ணோம். The remaining values just 12 into 35. 420 is the best. Next B. B வந்து principal 4,200. Time வந்து 2 years. Rate வந்து 5%. So SI is equal to 4,200 into 2 into 5/100. So இங்கேயுமே calculate பண்ணா SI வந்து again 450. Next is C. So C-க்கும் பார்த்தீங்கன்னா principal வந்து 2,800. So directா calculate பண்றேன். So 2,800 into rate on time 3 years. Time வந்து for 8%, 5% by 100. So 20 10 to 15 இங்கேயும் பார்த்தீங்கன்னா 420. ஸோ இங்கே இந்த கொடுத்துருக்க ஆப்ஷன் படி ஏபிசி எல்லாருக்குமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 450 rupees காமனாக இருக்கு. ஆப்ஷன் 2 is the correct answer. A solid cuboid is formed by joining 3 solid cubes. So 3 solid cubes form பண்றாங்க ஜாயின் பண்ணும்போது. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட ஒரு ரஃப் ஸ்கெட்சா. செகண்ட் and what is the volume of the cuboid form? So இந்த கியூபோட வால்யூம் என்னன்னா 4 சென்டிமீட்டர். ஸோ அதனால 4 cube plus 4 cube plus 4. இதோட ஃபைனல் வால்யூம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஈச் 4 கியூபோட வேல்யூ 54 54 54 54. ஸோ அப்போ 3 times 64ஓட வேல்யூ which is 192 centimeter cube is the correct answer. Question. இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 41 is a prime number சொல்லியிருக்காங்க which is completely correct. It has only 2 factors which is the number 1 and the number itself. That is also correct. So assertionும் சரி ரீசனும் சரி கரெக்டா இருக்கு. அண்ட் ரீசனோட கரெக்ட் அசர்ஷனோட கரெக்டான எக்ஸ்பிரஷன் தான் ரீசனா கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ் போத் A and R the correct answer. A train covered a certain distance of 120 kilometer in 40 minutes. Okay, so speed is given as 120 kilometer per hour.
and time வந்து 40 minutes. இதை நம்ம வந்து hours கணக்கு by 16 போட்டிருக்கேன். So distance is equal to, so 120 into 40 by 60. So which is 80 kilometer. Okay. Now, next part of the question. In case speed is increased to 150 kilometer, what will be the answer? It was speed 150 kilometer and distance only அதே 80 kilometer தான். அப்போ time கேட்டிருக்காங்க. So time is equal to distance by speed. So 80 divided by 150 into 60 எதுக்காகனா minutesல calculate பண்றோம். So 0 cancel. 15 4 up 8 into 4 32 minutes. Okay, but see, please understand how much less time it will take to cover the same distance. எவ்வளவு டைம் ஆகும் கேட்கல, எவ்வளவு டைம் கம்மியாகும் கேட்டிருக்காங்க. இனிஷியலா 40 minutes ஆகும், இப்போ ஸ்பீட் ஜாஸ்தியாகும் 32 minutesல கவர் பண்ணும். So 8 minutes less ஆகுது. So 40 minus 32 minutes, which is 8 minutes, will be the less time, will be the time decreased அப்படின்னு சொல்லலாம். So option 4 is the correct answer, not option 3. Next question. The next question, degree apparent heat, liquid is in temperature being apparent, the temperature of another liquid was raised to 25 degrees Celsius. The difference in temperature. So first one, நம்ம ரெண்டுமே யூனிஃபார்ம் டெம்பரேச்சர் இருக்கிறது பெட்டர். 50 டிகிரி ஃபாரன்ஹீட் நான் செல்சியஸா கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபார்முலா என்னன்னா 5/9 F minus 32. So 5/9 50 minus 32. So 5/9 to 18. These are 5 into 10 degrees Celsius. The 10 degree was raised to 25 degrees Celsius. The difference on the 25 minus 10, 15 degrees Celsius is the correct answer. Next question, supplementary angle of a complementary angle of 2 times of 1/4 of right angle. Reverse right angle 90 degree. 1/5, 1/5 into 90 degree. இதை சால்வ் பண்ண 1/5 into 90 நமக்கு 80 degree வரும். 2 times of 1/5. So 2 into 80, 36 degree. இதோட complement of 36 degree 90 minus 36, which is 54 degree. இந்த 54 டிகிரிக்கு நம்ம சப்ளிமெண்டரி அப்போ 180 minus 54. So 180 minus 54 is the answer, which is 126 degree. Okay, Anita invested a certain sum, which is for time period of 4 years. Time is equal to 4 years, and the rate is equal to 5%, and Aissee value பார்த்தீங்கன்னா 50 mentioned. Okay, so based on this, first we calculate principles. Principal is equal to 100 into Aissee divided by time into 25. So 25 into 170, which is 4,200. And in the next parallel of the time, time, Sunita would invest in the time 6 years. The R is equal to 4%. Interest for 840. So even load of principal. So principal is equal to 100 into 840 divided by 4 into 6. இந்த கால்குலேஷன் பண்ணும்போது 3,500. அப்போ அவங்களோட டிஃபரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க, which is 4,250
minus 3,500. The difference is 750 rupees. Option 3 is the correct answer. Perimeter கொஞ்சம் blurry-ஆ தான் இருக்கும். ஒரு diagram நான் draw பண்றேன். ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் பீஸ் மொத்தமா பாத்தீங்கன்னா இது எல்லாமே 3,333 தான் இருக்கு. அப்போ கொஞ்சம் ஃபாஸ்டாகவே கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஒரு பர்டிகுலர் கோன் மட்டும் எடுத்தீங்கன்னா 6, டோட்டலா 6 கோன் இருக்கு. அப்போ 6 into 6 36 is the correct answer. Next question. Two acute angles are always supplementary. Okay, which of the following are not true கேட்டிருக்காங்க. 2 acute angle கண்டிப்பா சப்ளிமெண்டரியா வரதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ டெஃபினெட்லி ராங். அவங்க கேட்டிருக்கிறது எது ராங்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஏ இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1 and 4. ஸோ டெஃபினட்டா 2 and 3 வரப்போறது. 1 and 4 பாசிபிலிட்டி இருக்கு. Two obtuse angles are always supplementary. Once again, 2 obtuse angles supplementary சொல்றதுக்கும் பாயிண்ட்லெஸ் இல்லை. ஃபர்ஸ்ட் ஒனுக்கே ஃபார் எக்ஸாம்பிள் 2 obtuse angle கேட்கலாம். எக்ஸாம்பிள் இதை சொல்ல முடியுமாட்டு 91 டிகிரி obtuse angle, இன்னொரு 91 ஆட் பண்ணீங்கன்னா 180 மேல போயிடும். ஓகே, ஸோ இதனால உங்களுக்கு வந்துட்டு ஆப்ஷன் பி இஸ் ஆல்சோ ராங் ஆன்சர். நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் சி. Two equal angles which are twice of the half of right angles are supplementary. So twice of half of 2 into half of right degree. Basically 90 degree தான். So 2 90 degree supplementary ஆகுமா? Yes, definitely yes. So option statement C பார்த்தீங்கன்னா 100% cut true. And acute and an obtuse angle complementary ஆகும். Complementaryனாலே 90 degree. Obtuse angle 90 degree வரை ஜாஸ்தியா தான் வரும். ஸோ அதனால ஆப்ஷன் ஏ, பி, டி எல்லாமே ராங்கான ஸ்டேட்மெண்ட்ஸ். ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இங்க வேல்யூஸ் என்ன இடத்துல இருக்கு, ஸ்டார் மார்க்கெட்ல வேல்யூ என்ன கேட்டிருக்காங்க. ஸோ 3958 minus star 7 star equals 3 star 8 star. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இங்க என்ன ஸ்டார் நம்பர் இருக்கோ அது இங்க 8ல சப்ட்ராக்ட் பண்ணாலும் இந்த ஸ்டார் நம்பர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஷன்ல இருக்கிற 6 அந்த இடத்துல இருந்துச்சுன்னா 8 minus 6 ஸ்டார் அதே 6 வர போறது இல்லை. 5 இருந்தா வராது. ஆனா 4 இருந்தா 8 minus 4 திரும்ப 4 வரும். ஸோ அதுலயே ஒரு க்ளூ வந்துருச்சு. ஸோ இங்க ஆன்சர் வந்து 4 தான். ஸோ 3958 minus 474 ஈக்குவல்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 8 and 3. ஸோ 8 minus 4 4. ஸோ கரெக்டா 3484 மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். My mother says that in her childhood, the price of the petrol is 15 per liter. By what percentage of petrol the price has gone? So 72 rupees in your price, 15 rupees childhood, I mean mother childhood price divided by இப்போ அப்போ அந்த ஒரிஜினல் ஏன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்க்கும் into 100. 72 minus 15 is 57 divided by 50 to 100. So 3 tables 5, 19, 20. So 19 to 380% is the answer. An item was sold SP பார்த்தீங்கன்னா 5840, லாஸ் வந்து 20%. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸோட ஃபார்முலா 100 by 100 minus loss percentage 80 to selling price 5840. 0 0 cancel, 8 56 7 56 to 30. So 730 into 10, 7300 is the cost price. Name the type of an angle whose measure is the difference of a complete angle. So 360 degree minus the angle which is 5 times half of the right angle. So 45. Up 5 into 45. 5 into 45 value 25, 225. So 360 minus 225.
135 degree. 135 ஒரு obtuse angle. So option 2 is the correct answer. A rod of length 15 meter, 8 centimeter is divided into 4 equal parts. அப்போ இந்த கால்குலேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது 15.8 எடுக்கக்கூடாது. 15 மீட்டர் வந்து நம்ம சென்டிமீட்டர் கவுண்ட் பண்ணா 1500 சென்டிமீட்டர் பிளஸ் ஒரு 8 சென்டிமீட்டர். அப்பனா டோட்டலா வந்து 1508 சென்டிமீட்டர் டிவைடட் பை 4 பண்ணுவோம். So 4 3s are 12. Subtraction 3, then 4 7s are 28. Subtraction 2, 4 7s are so 377. இது வந்து சென்டிமீட்டர்ஸ்ல இருக்கு. மீட்டர்ஸா கன்வெர்ட் பண்ணும்போது 3.77 மீட்டர்ஸ் ஆகும். ஸோ 3.77 மீட்டர்ஸ் தான் கரெக்ட். ஏன்னா இந்த கொஸ்டின்ல நீங்க 15.8 டிவைடட் பை 4 பண்ணீங்கன்னா டெஃபினட்டா ராங் ஆன்சர் வரும். 3.77 தான் கரெக்ட் ஆன்சர். And next, the addition of decimals 0.009 plus 9.090 0.9009. So additional zeros add பண்ணிக்கிறேன். So 9.999 minus 0.0900. So 9.9099. Option 3 is the correct answer. I guess we have come to the end of max 6 discussion. So I hope எல்லாருக்கும் ஒரு clear idea கிடைச்சிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் 50 questions-ல உங்களுக்கு ஃபர்தரா ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு ஆர் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கொஸ்டின்ஸ்ல ஒரு கிளாரிட்டி இருக்கும் அப்படின்னு ப்ளீஸ் கமெண்ட்ஸ்லயும் சொல்லலாம். டிஸ்கிரிப்ஷன் எங்களோட கான்டாக்ட் நம்பர்ஸும் இருக்கு. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஃபர்தர் அப்டேட்ஸ் ஆன் நெக்ஸ்ட் கவுன்சிலிங் எப்போ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணிட்டே இருக்க போறோம். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு ஜாயின் இந்த நெக்ஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர்ஸ்க்கு நீங்க டயல் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். Hi everyone, welcome you all to Garud Defense Training Academy. This is Chandra Kumar. So All India Sainik School exam 2025 எல்லாரும் எழுதி முடிச்சிருப்பீங்க அண்ட் எல்லாரும் கீக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ஆல்ரெடி நிறைய இடத்துல நீங்க கீயும் பார்த்துருப்பீங்க. எனிஹவ் நம்ம அகாடமில இருந்து த பெஸ்ட் கீ இப்போ ரிலீஸ் பண்ண போறோம். ஸோ என்னென்ன கீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க உட்காந்து பார்த்துருங்க, சரியா? அண்ட் த திங் இஸ் தட் யார் ரிலீஸ் பண்ணாலும் த ஃபைனல் கீ ஆல் இண்டியா சைனிக் ஸ்கூல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அவங்க ரிலீஸ் பண்ணணும். ஸோ அதை தான் அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி இந்த கீ கொண்டு வந்திருக்கோம். ஸோ நாங்கள் ஸ்லோவாக தான் கொண்டு வந்திருக்கோம். வி அக்செப்ட். ஓகே, ஏன்னா உடனே கீ பார்த்துருக்கூடாதுங்க. பசங்க எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க, சரியா? அண்ட் நவ் வில் கிவ் யூ த கீ அண்ட் நீங்க பாருங்க. இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸா நீங்க உட்காந்து பார்க்கலாம், சரியா? ஓகே, ஹியர் வி கோ. லெட்ஸ் ரிலீஸ் த கீ. ரைட். ஸோ ஆல் இண்டியா சயின்ஸ் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் 6 உடைய கீ பார்த்துடலாம், சரிங்களா? ஓகே, ரைட்டு. ஸோ கிளாஸ் 6 இது நம்ம ஜென்ரல் நாலேஜ். லெட் மீ ஸ்டார்ட் வித் த ஜென்ரல் நாலேஜ். ஸோ நான் தான் உங்களுக்கு ஜிகே ஹேண்டில் பண்ணியிருந்தேன், நானும் கார்த்திகேயன் சாரும். ஓகே, ஸோ ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு 102ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சாரி, 101ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா இது என்ன செட்டுன்னு சொல்லிடுறேன், சரிங்களா? ஒரு செட்டு ஒரு மாதிரி மாறும். ஓகே, ஸோ திஸ் இஸ் செட் நம்பர் டி. ஓகே, இப்போ நம்ம பார்க்கும்போது டி செட்டு. ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் ஒரே கொஸ்டின் தான், நம்பர் மட்டும் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் கொஸ்டினோடய போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், சரியா? ஓகே, ஃபைன். ஸோ ஹியர் வி கோ. ஓகே, சாரி, இது வந்து டி கிடையாது. ஓகே, லெட் மீ செக் இட். என் கையில இருக்குது டி செக்ஷன், இது ஏ. ஓகே, இது வந்து ஏ செக்ஷன், சரியா? ஓகே, ஃபைன். ஸோ நம்ம ஏ தான் பார்க்க போறோம். ஸோ ஏல ஜென்ரல் நாலேஜ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஹியர். இட் இஸ் மதுபானி, a very old form of folk art, is from which state in India? ஸோ மதுபானியை பத்தி நம்ம கோட் சீரீஸ்ல படிச்சிருக்கோம், சரியா? நம்மளுடைய கருட்ல நீங்க கோட் சீரீஸ் அட்டென்ட் பண்ணிருந்தீங்களே ஆன்சர் பண்ணிருக்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ இங்க ஆன்சர் இஸ் பீகார். ஸோ பீகார் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ பீகார்ல தான் மதுபானி அப்படின்னு ஓல்டு ஃபோக்
ஓகேவா? ஸோ இதை நம்ம கிளாஸ்லயும் படிச்சிருக்கோம். சரியா? ஓகே, ரைட். ஸோ வாட் இஸ் ட்ராட்? ஸோ ட்ராட்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு இடம், அந்த இடத்துல சுத்தமா மழையே இல்லை, அண்ட் ஆல்சோ அந்த இடத்துல அறுவடையே பண்ண முடியாது, அக்ரிகல்ச்சர் ஃபெயில் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் ஏதாவது கொடுத்துருக்காங்களா பாருங்க. when there is no rain and no and crops may fail. ஸோ இதுதான் ட்ராட், வறட்சி. ஓகேவா? ஸோ அதான் நம்ம ட்ராட்னு சொல்லுவோம். வெரி சிம்பிள். படிச்சு பார்க்கும்போது நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ரைட். 103 பார்ப்போம். வாட் இஸ் தி கேபிட்டல் ஆஃப் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்? ஸோ இது வந்து உலகத்தோடைய கேபிட்டல்ஸ். அதுவும் நம்ம இங்க பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோடைய கேபிட்டல்ஸ். ஸோ அதாவது இங்க பாத்தீங்கன்னா நமக்கு கேட்டது வந்து கல்ஃப். ஓகே, கல்ஃப் கண்ட்ரிஸோடைய கேபிட்டல்ஸ் பத்தி தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம யுஏஇயோட கேபிட்டல் இஸ் நத்திங் பட் அபுதாபி. ஓகே, ஸோ ஆப்ஷன் 2. சரி, இந்த ஆப்ஷன்ஸ் ஒரு செட்ல மாறி இருக்கும். ஸோ ஆன்சர்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அபுதாபி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட்டா? ஒரு சிலர் துபாய்னு போட்டிருப்பீங்க. நோ, ஆன்சர் இஸ் அபுதாபி. ஸோ வேலி ஆஃப் ஃபிளவர்ஸ் இது எங்க லொக்கேட் ஆயிருக்கு இந்தியாவில்? ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தோம் நம்ம கிளாஸ்ல. ஓகேவா? அந்த கிளாஸ்ல வந்து நம்ம ஒரு இடத்தோடைய பெயர், ஸ்டாண்டர்வுட் ஆஃப் இந்தியா என்ன. ஸோ இதை பத்தி நான் ஹைஃபை சீரீஸ்ல சொல்லியிருக்கேன். ஓகே, ஸ்டாண்டர்வுட் ஆஃப் இந்தியா. ஸோ கர்நாடகாவை சொல்லுவோம் இல்லையா? ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய இடத்தோடைய பெயர் வீடியோ நம்மளுடைய பர்சனலா நம்மளுடைய அகாடமி பசங்களுக்கு அனுப்பிச்சிருந்தோம். ஸோ அதுல வேலி ஆஃப் ஃபிளவர்ஸ் உத்தரகாண்ட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இதற்கு முன்னாடி உத்தரகாண்ட் உத்தராஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சரியா? ஸோ வேலி ஆஃப் ஃபிளவர்ஸ் அட் உத்தரகாண்ட். ஓகேவா? ஃபைன், அடுத்து போலாம். Who was the first man to step on moon? ஸோ இதை பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஃபர்ஸ்ட் மேன் டு ஸ்டெப் ஆன் மூன் இஸ் நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். கரெக்டா? ஓகே, ஸோ இதெல்லாம் பேசிக் கொஸ்டினுங்க. நீல் ஆம்ஸ்ட்ராங் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஃபைன். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆடிங் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் டு வாட்டர் வில் மேக் எக்ஸ் ஃப்ளோட் இன் தி வாட்டர்? ஓகே, ஸோ இதை நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீட்டில் கூட ஓகே முட்டை வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு போடுவாங்க, அண்ட் ஆல்சோ அது மேல வந்து நிற்கும். கரெக்டா? அண்ட் ஆல்சோ நீங்க சாதாரணமாவே உப்பு அதிகமா கொட்டுறீங்க அப்படின்னா, இது ரிலேட் பண்ணி இன்னொரு கொஸ்டினே கேட்டிருந்தான். ஓகேவா? டெட்சியை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தான். ஸோ அதை நான் அந்த கொஸ்டின் காமிக்கிறேன். 2 கொஸ்டின் ஆக்சுவலி ஒரே ஆன்சர் கிட்டத்தட்ட. ஸோ இப்ப பாருங்க, உப்பு ஒரு இடத்துல அதிகமா இருக்குன்னா டென்சிட்டி அதிகமா இருக்கும். ஓகே, இப்போ இதுல உப்பு அதிகமா கொட்டுறதுனால வாட்டர் டென்சிட்டி அதிகமாயிட்டு இருக்கும், உப்போட டென்சிட்டி குறைஞ்சிட்டு இருக்கும். அதனால அந்த எக் வந்து ஆட்டோமேட்டிக்கா மேல ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்கும். சரியா? ஓகே, இதை ரிலேட் பண்ணி நிறைய கேட்டிருக்காங்க. இதே கொஸ்டின் இன்னொன்று ரிப்பீட் ஆகி நான் காமிக்கிறேன். அப்ப ஆன்சர் சால்ட்டுங்க. ஓகே, அடுத்து. ஸோ இந்த வருஷம் புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க இந்த கொஸ்டினை. ஸோ என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டண்டி மார்ச் பத்தி. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு ரிலேட்டட் டு பார்லிமெண்ட் வச்சு கேட்டிருக்காங்க, ராஜ்யசபா லோக்சபா. ஸோ இந்த வருஷம் இதை கேட்டிருக்காங்க. அதனால கம்மிங் பேட்ச் பசங்களுக்கு நாங்க இந்த காந்தி ஏரா அந்த பீரியடை பத்தி நாங்க எடுக்கணும் இயர்ஸ் எல்லாமே. சரியா? ஸோ டண்டி மார்ச் டேக் பிளேஸ் வென் காந்திஜி வித் செவரல் அதர் பீப்புள் வெண்ட் ஆன் அ லாங் வாக் ஃப்ரம் அகமதாபாத் டு டண்டி. ஓகேவா? ஸோ சால்ட் லா பிரேக் பண்றதுக்காக இதை பண்றாங்க. ஆக்சுவலி இது 9th ஸ்டாண்டர்ட் கொஸ்டின். இது இதே மாதிரி கேட்டிருக்காங்க. எதற்காக டண்டி மார்ச், என்ன லா பிரேக் பண்றதுக்காகன்னு கேட்டிருந்தாங்க, சால்ட் லா. ஸோ அதே 6th இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ டண்டி மார்ச் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1930ங்க. ஓகேவா? 1930ல தான் நமக்கு டண்டி மார்ச் நடக்குது. ஓகே, ஸோ ஆப்ஷன் 4 இதுல 1930. உங்களுக்கு என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதுல 1930 வர மாதிரி பார்த்துக்கோ. ஓகேவா? ரைட். ஸோ வாட் இஸ் ஃபுல் ஃபார்ம் ஆஃப் சார்க்? சார்க் நேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ சார்க் நேஷன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஏஷியன் ரிலேட்டட் தான். அப்போ இந்த இடத்துல பாருங்க, நமக்கு அமெரிக்கன் வந்திருக்கு, அப்ப இது வராது. இதுவும் அமெரிக்கன் வந்திருக்கு, வராது. ஓகே, ஸோ இந்த இடத்துல சவுத் ஏஷியன் அலையன்ஸ் ஃபார் ரீஜனல் கம்பெனிஸ் வருது. ஸோ இதுவும் வராது. ஓகே, இது கம்பெனிஸும் வருது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4. சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன் வில் பி யோர் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 4 இஸ் யோர் கரெக்ட் ஆன்சர். சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன். ரைட், அடுத்து போலாம். Read the following statement given below. ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் 1, our stomach churns the food to digest it அப்படின்னு கொடுத்துருக்கு.
ஓகே ஸோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் த ஃபுட் டஸ் நாட் டைஜஸ்ட் ப்ராப்பர்லி வென் வி ஆர் சேட் அப்படின்னு கொடுத்துருக்கு. இதுல எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட், எது ஃபால்ஸ்? ஓகேவா? ஸோ இங்க கொஸ்டின் கேட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா சூஸ் தி கரெக்ட் ஆப்ஷன் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஓகே, சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. சரி, இங்க பார்ப்போம். ஸ்டொமக் சேர்ஸ் த ஃபுட் டு டைஜஸ்ட். ஆமாங்க, நம்ம ஸ்டொமக் வந்து ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணுதுங்க. ஓகே, ரெண்டாவது த ஃபுட் டஸ் நாட் டைஜஸ்ட் ப்ராப்பர்லி வென் வி ஆர் சேட். ஸோ சேடா இருக்கும் போது ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி டு சே இந்த ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ சேடா இருக்கும் போதும் ஆகலாம். ஓகே, இது ஒரு கான்ட்ரவர்ஷியல் இதுதான். ஸோ இந்த கீ வந்து மாறலாம் ஆக்சுவலி டு சே. ஸோ எங்களை பொறுத்தவரை வி கோ வித் எங்களை பொறுத்தவரை வி கோ வித் ஆப்ஷன் ஒன்னு தாங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஒன்னு தான் கரெக்டான ஆன்சர். ஸோ தட் இஸ் ஸ்டேட்மெண்ட் ஒன் இஸ் ட்ரூ. ஏன்னா ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, சொல்றேன் லைக் ஓகே சேடா இருக்கும் போது ஒழுங்கா டைஜஸ்ட் ஆகாதுலாம் சொல்லுவாங்க. இருக்கு அந்த வார்த்தை யூஸ் பண்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் வென் யூ கம் டு தி சயின்டிபிக் ஃபார்ம்ல வரும்போது அது கிடையாது. இன்கேஸ் நம்ம ஆல் இண்டியா சயின்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கீ ரிலீஸ் பண்ணும் போது தெரிய வந்துச்சு லைக் ஆமா அப்படின்னா இது மாறலாம். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு மட்டும் தெர் இஸ் அ டவுட் ஹியர். யூ வில் வெயிட் ஃபார் த ரியல் ஆக்சுவல். சரியா? ஸோ நீங்க பிளஸ் ஆர் -2 வச்சுக்கலாம் இந்த கொஸ்டினுக்கு. ஓகே, அடுத்து போலாம். ஓகே, கோல்கொண்டா ஃபோர்ட் இஸ் லொகேட்டட் இன் விச் சிட்டி? ஓகே, ஸோ கோல்கொண்டா பத்தி நம்ம நிறைய படிச்சிருக்கோங்க. ஓகே, ஸோ ஹைதராபாத் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கரெக்டா? ஸோ நம்ம இது ஆல்ரெடி நிறைய படிச்சிருக்கோம். ஹைதராபாத், தட்ஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஹைதராபாத்ல கோல்கொண்டா இருக்கு. நான் இதை வச்சு ஸ்டோரி சொல்லியிருக்கேன். நானும் எங்க அண்ணனும் போகும்போது ஓகே அங்க ஒரு விஸ்பரிங் அப்படின்னு சொல்லி ஒரு ரூம் இருக்கு. ஒரு ஓரத்துல பேசணும்னா இந்த ஓரம் நல்லா கேட்கும். கிளாஸ்ல படிச்சிருக்கோம் இது எல்லாமே. சரியா? ஓகே, ஃபைன். Who among the following found out that mosquitoes spread malaria? ஓகே, ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் நீல் ஆம்ஸ்ட்ராங். இவர் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் 3 ஸ்டெப் பண்ணது. அப்ப இது வராத ஆப்ஷன். கிரிகோர் மெண்டல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க வந்து இந்த பயாலஜிக்கல் இதுல போயிடுவாங்க. சரியா? ஓகே, ரைட்டா? ஃபைன், ரைட். அப்ப இது ரெண்டு, அப்போ ஆப்ஷன் 1 இல்லைன்னா 4 இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு வரும். ஆக்சுவலி இந்த கொஸ்டின்ல ட்விஸ்ட் வச்சிருக்கான். சரியா? பட் ஹியர் த ஆன்சர் இஸ் ரொனால்ட் ராஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ரொனால்ட் ராஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கிளியரா? அடுத்து போலாம். When one bee finds flower with nectar, what does it do to let the other bee know? அதாவது நெக்டார்ல இருந்து ஜூஸ் எடுக்குது ஒரு பீனா, இன்னொரு பீக்கு எப்படி அது தெரியப்படுத்தும்? ஓகே, தட் இஸ் தி கொஸ்டின் ஹியர். ஸோ இன்னொரு பீக்கு எப்படி தெரியப்படுத்தும்? ஸோ இதாங்க இங்க கொஸ்டின். ஓகேவா? ஃபைன். ஸோ எப்படி தெரியப்படுத்துவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் டான்ஸ் இருக்கு. ஓகே, அண்ட் தென் ஸ்பெஷல் வார்னிங் கால் இருக்கு, எலக்ட்ரிக்கல் சிக்னல் இருக்கு, பை லெட்டிங் அவுட் ஸ்பெஷல் ஸ்மெல்னு ஒன்று இருக்கு. ஸோ இவங்க வந்து ஒரு டைப் ஆஃப் டான்ஸ் இருக்குங்க, வேகல் டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ தே பெர்ஃபார்ம் அ டான்ஸ், ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் டான்ஸ். இட்ஸ் கால்ட் அஸ் வேகல் டான்ஸ் அப்படின்னு சொல்லி. சரியா? ஸோ அதன் மூலமா தான் இந்த இடத்துல நெக்டார் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்து போலாம். கர்ணம் மல்லேஸ்வரி ஹஸ் வான் மெனி மெடலுங்க. எந்த ஸ்போர்ட்ல? ஸோ கர்ணம் மல்லேஸ்வரி இஸ் த ஃபர்ஸ்ட் விமன் டு வின் ஒலிம்பிக் மெடல். சரியா? ஸோ வெயிட் லிஃப்டிங்லங்க, வெயிட் லிஃப்டிங்ல தான் இவங்க வின் பண்றாங்க நிறைய. ஓகேவா? வெயிட் லிஃப்டிங் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இது நிறைய ஸ்போர்ட்ஸ்ல நம்ம எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, who was the first Indian woman to reach at the peak of Mount Everest? எல்லாமே நம்ம படிச்சிருக்கோங்க. சோ ஆப்ஷன் 4 பச்சேந்திரி பால் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இதெல்லாம் டைரக்ட் ஆன்சருங்க, ரொம்ப ஈஸியா கேட்டிருக்காங்க இந்த வாட்டி ஜிகே பொறுத்தவரை. ஓகே, ரைட். சோ அடுத்து போலாம்.
ஓகே, ரீட் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆன் ஹவு சால்ட். சால்ட் பத்தி நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா? சால்ட் வச்சு இன்னொரு கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஓகே, நீங்க பாருங்க. ஸோ இங்க பொறுத்தவரை வாட்டர் இஸ் அலவுட். இது என்னன்னா சால்ட் எப்படி மேக் பண்றாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின். சால்ட் வச்சு 3 கொஸ்டின் வந்திருக்குங்க. ஓகே, இன்னொரு கொஸ்டினும் இருக்கு சால்ட் வச்சு. ஃபர்ஸ்ட் இதை பார்த்துடலாம். சால்ட் எப்படி ரெடி பண்றாங்க, தயார் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வாட்டர் இஸ் அலவுட் டு ட்ரைன், கிடையாது. ஃபர்ஸ்ட் என்ன வருது? sea water is collected in a shallow way during sand after the water. ஆமா, இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். கரெக்டா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சி வாட்டரை ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அதை காய வைப்பாங்க, ட்ரை பண்ணுவாங்க. செகண்ட் ஸ்டெப். ஓகேவா? மூணாவது, ஸோ வாட்டர் இருங்க. ஆஃப்டர் தி வாட்டர் ட்ரைஸ் சால்ட் ரிமைன்ஸ் ஆன் தி கிரவுண்ட். வாட்டர் இஸ் அலவுட் டு ட்ரை இன் த சன். சாரி, இதுதாங்க செகண்ட் ஸ்டெப். ஓகே, அண்ட் தென் சால்ட் கலெக்ட் பண்ணுவாங்க. இது 3வது ஸ்டெப். அப்போ 2 வந்து ரெண்டாவது, இதுதான் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஐ மீன் 1 வந்து 2, 3 வந்து 3. ஓகே, ரைட். ஸோ இங்க என்ன ஆப்ஷன் வருது பாருங்க. ஆப்ஷன் 4 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 2, ரைட்டா? ரெண்டாவது ஸ்டெப் 1. ஸோ அதாவது செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு, சி கலெக்ட் பண்றாங்க தண்ணிய. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல அதை வந்து ட்ரை பண்ண வைக்கிறாங்க. தேர்ட் ஆப்ஷன்ல அதுக்கப்புறம் சால்ட்டை கிரவுண்ட்ல இருந்து எடுக்கிறாங்க. சரியா? ஸோ ஆப்ஷன் 4 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 2, 1, 3 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, இந்த கொஸ்டின் தான் அகெயின் சால்ட்டை வச்சு. ஸோ சால்ட் மிக மிக முக்கியம். ஓகேவா? ஸோ உப்பு ரொம்ப நல்லது. ஸோ வை வில் அ பர்சன் நாட் ட்ரவுன் இன் டெட் சி? டெட் சீல ஏன் பர்சன் உள்ள முழுங்க மாட்டாங்கன்னு கொஸ்டின். டெட் சி பொறுத்தவரை நீங்க டெட் சி போனீங்கன்னா நீங்க மிதங்குவீங்க மேல, உள்ள முழுக மாட்டீங்க. ஏன்னு கேளுங்க. ஏன் நம்ம முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா? எலுமிச்சை பழம் சரி, 6 முட்டை சரி, உப்பு போட்டா மேல மிதங்குவோம். அதே மாதிரிதாங்க டெட் சீல நிறைய சால்ட் இருக்கு. கிட்டத்தட்ட 34ல இருந்து 38% கிட்ட சால்ட் இருக்கு. இந்த சால்ட் அதிகமா இருக்கிறதுனால என்ன ஆகும்னா அதோட டென்சிட்டி அதிகமா இருக்கும், தண்ணியோட டென்சிட்டி. நம்ம உடம்பு அதுல போய் உள்ள இறங்குறோம்னா நம்ம டென்சிட்டி ரொம்ப கம்மி. ஸோ நம்ம மேல ஆட்டோமேட்டிக்கா மிதங்கும். மேல தண்ணி மேல நடந்து போக முடியாம நடந்து போக முடியாது, படுத்தீங்கன்னா மேல மிதங்கிடுங்க. அவ்வளவுதான். சரியா? ஓகே, பிகாஸ் வேற என்ன ஆப்ஷன் பாருங்க. தேர் இஸ் நோ. எது கிடையாது, தண்ணி தான் இருக்குது. நோ ஏரா கிடையாது. சாண்ட் இல்லையா? இட் இஸ் சாண்டியா? கிடையாது. ஆப்ஷன் சால்டியஸ்ட் வாட்டர். ஆமாங்க, டெட் சி இஸ் த சால்டியஸ்ட் வாட்டர். சரியா? அடுத்து, which part of the plant absorb water and nutrient from soil? சாயில்ல இருந்து, ஓகே, மண்ணுல இருந்து என்னங்க எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுது? கார்த்திக் சார் எவ்வளவோ எடுத்துப்பாரு இல்லையா? ஸோ ரூட்டுங்க, ரூட்டு தாங்க அப்சர்வ் பண்ணும். கரெக்டா? வாட்டர், நியூட்ரியன்ஸ் எல்லாமே சாயில்ல இருந்து ரூட்டு தானே அப்சர்வ் பண்ணும். ஓகே, அடுத்து, there's a type of drum which is used as an Indian musical instrument. இதெல்லாம் படிச்சிருக்கோம் நம்ம. இதுல யாரு வந்து வல்லமே வாய்ந்தவர் வரைக்கும் எல்லாம் படிச்சிருக்கோம். சான்சஸ் தப்லா. தப்லா தான். ஓகேவா? ஸோ ட்ரம் லைக் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஃபைன். ஸோ டேஷ் வாஸ் அ ஃபேமஸ் இந்தியன் போயட் who wrote கீதாஞ்சலி. ரவீந்திரநாத் தாகூர் 1913ல இதற்காக அவருக்கு, ஓகே, இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்திருப்பாங்க, டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. ஈவன் ஒன் நோபல் பிரைஸுங்க. ஃபர்ஸ்ட் ஏஷியன் நான் யூரோப்பியன் டு வின் நோபல் பிரைஸ், ரவீந்திரநாத் தாகூர். ஓகேவா? சூப்பர். அடுத்து போயிடலாமா? ஓகே. ஹூ ஆர் நோன் ஆஸ் கல்பெலியாஸ்? ஸோ கல்பெலியாஸ் யாரு அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குங்க. ஓகே, ஸோ பீப்புள் ஹூ செல் ஓல்ட் பாட்டில்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர், பீப்புள் ஹூ டூ ஃபார்மிங், அண்ட் பீப்புள் ஹூ கேட்ச் ஃபிஷ் ஃப்ரம் ரிவர், பீப்புள் ஹூ மேக் ஸ்னேக் டான்ஸ். ஓகே, ஸோ இங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா கல்பெலியாஸ் யாருன்னா, ஓகே, ஸோ பீப்புள் ஹூ மேக் ஸ்னேக் டான்ஸ். அந்த பிபி மாதிரி மகுடம் இருக்கும் இல்லையா, அதை வச்சு ஊதுவாங்க. ஸோ ஊதுறாங்கன்னா இட் வில் டான்ஸ். ஸோ இது இந்த இடத்துல ட்விஸ்ட் கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப டோட்டலா 2 கொஸ்டின் மட்டும் தான் ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அடுத்து பார்ப்போம். த ஃபேமஸ் இந்தியன் கிங் ஹூ பில்ட் த தாஜ்மஹல். எல்லாருக்கும் தெரியும், இட் இஸ் பில்ட் ஃபார் த லவபிள் ஒய்ஃப் ஆஃப் ஷாஜஹான். ஓகேவா? ஸோ ஷாஜஹான் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். விச் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் டு மெஷர் டெம்பரேச்சர்? இதெல்லாம் ரொம்ப சப்ப கொஸ்டின்ங்க.
தெர்மோமீட்டர், ரைட்டா? த லார்ஜஸ்ட் பிளானட் நான் சோலார் சிஸ்டம் ஜூபிட்டர், இதெல்லாம் வந்து தூக்கத்துல கூட ஆன்சர் பண்ணலாம். அவ்வளோ ஈஸியான கொஸ்டின். விச் பார்ட் ஆஃப் ஹியூமன் பாடி ஹெல்ப்ஸ் அஸ் டு பிரீத்? எங்கெங்க நம்ம பிரீத் பண்றோம்? லங்ஸ்ல தானுங்க. ஓகே, ஆப்ஷன் பாருங்களேன் எப்படி எல்லாம் கேட்டிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் ஒரு ஆப்ஷன் கேட்டிருக்கானுங்க. பிரெயின், ஹார்ட், லிவர் அங்கெல்லாம் பிரீத் பண்ணும். லங்ஸுங்க. Who was the first president of India? So we all know it is Dr. Rajendra Prasad. Okay. So GK பொறுத்தவரை உங்களால அவுட் ஆஃப் 25 23 டெஃபினட்டா அடிக்க முடியும். ஓகே, ஸோ இஃப் லக் பர்மிட்ஸ் உங்களால 25 அவுட் ஆஃப் 25 அடிக்க முடியும். நம்ம அகாடமில 25 அடிச்சிருக்காங்க, 24 23 எல்லாமே அடிச்சிருக்காங்க. ஓகே, திஸ் வாட் அபவுட் ஜிகே. ஸோ சூப்பர், உங்களுடைய மார்க் நல்லாவே கெயின் ஆகும். ஓகே, ரைட். ஸோ அடுத்த சப்ஜெக்ட் வில் பி சீயிங். ஓகே, தேங்க்யூ. Hello all. So hope you all are doing good. இந்த வீடியோல நம்ம 6th சைனிக்கோட எக்ஸாமினேஷனோட ஆன்சர் கீ தான் பார்க்க போறோம். So let's go with it. First நம்ம வந்து passage-ஓட ஸ்டார்ட் பண்றோம். Okay, the passage starts with conversation is a fine art. It is the art of exchanging thoughts. It is an art which anybody can cultivate or master. Not everybody can paint or play music, but almost everyone can talk. Thus, it affords to talk, says R.L. Stevenson. Is our chief business in the world. And talk is by far the most accessible of pleasure. It costs nothing in money, it is all profit. It completes our education, makes friends, and can be enjoyed at any age. Conversation is indeed the most teachable of all arts. All you need to do is to find a subject that interests you and your listener. Yes, so conversation. Yes, conversation is a very interesting topic, right? So they actually try to express this. For example, numberless hobbies to talk about, but the important thing is that you must talk about the other fellow's hobby rather than your own. Therein lies the secret of your popularity. There is nothing that pleasures people so much as your interest in their interest. It is just an important to know that subject to avoid and what subject to be set down as a bore. Avoid certain unpleasant topic. Avoid taking about yourself or talking about yourself unless you are asked to do so. Sickness or death bore in anybody. The one and only who willing interests listens to such talk is a doctor, but he gets paid for it. You must also know not only what to say, but also how to say it. Okay, so it talks about conversation, Elia. The first question is, according to the author, which is the easiest art? So they say option A is exchanging thoughts is the easiest art. So it's option 1. Next one, how can you become popular? So popular is by talking about listeners' hobbies. Okay, so it's option 3. On the basis of author's view, which statement is not true? The not true statement is knowing how to say is not as important as what to say. Okay, so the next one is find a word from para 1 which means within reach. It is within reach. Here it comes up with accessible. Okay, so it's accessible, option 2. Fill in the blanks by choosing the correct word. So the question என்னன்னா, it is important for students to dash good manners. Cultivate. Cultivate na என்ன? வளர்க்கிறது.
Okay, please கிடையாது, bore கிடையாது, avoid கிடையாது, cultivate. Okay, வளர்க்கிறது, நல்ல manners வளர்க்கிறது. So it's option fourth one. So we're going with the next question, that is choose the correct article from the given option. The question is Rahul is dash intelligent son of a dash poor farmer. So vowels இருக்கிறதுனால intelligentக்கு முன்னாடி நம்ம and carry out பண்றோம். Furthermore, dash poor farmer. So இங்க எந்த poor farmerன்றத particularly சொல்லல. So it's a. So option 1 தான் right. So it's an and a. Okay. Next one, fill in the blank by choosing the most suitable word. Charu's handwriting is dash. I'm unable to read it. So eligible. Okay, so it's eligible அப்படின்னா வந்து அவ்வளவா clarity இல்லாதது, அவ்வளவா clear-ஆ இருக்கிறது eligible அப்படின்னு சொல்லுவாங்க. So it's option 2. Fill in the blank with the correct form of verb. So இங்க verb என்ன? While I dash a letter, my teacher came. So while it talks about something that happened earlier. So while I was writing. So inga I மட்டும் particular they are talking about அப்படின்றதுனால we are using was writing. Okay, it's option 4. Choose the correct option to complete the sentence. So the question is dash car is parked over. Okay, so first வந்து talks about someone's car. Someone's carன்றதுனால there is parked over there. There is something, it talks about a person, whereas there it talks about a place. Okay, so the next question is fill in the blank with a suitable question tag. He works in the school. Does he? Doesn't he? Okay, so it's doesn't he. The next one is identify the form of tenses in the following sentence. Soham had sung her song. So நம்மளுக்கு வந்து had sung அப்படின்னா என்ன வரும்? It is past and then as it is in the form of past perfect, so it is past perfect. Perfect form இருக்கிறதுனால it's past perfect and the answer is going to be the third one. The next one is identify the noun used in the following sentence. So இதுல என்னென்ன இருக்கு? Every person should perform his duty. So இங்க noun எது? Person. So noun is what? Person, place, thing or an animal, correct? So it talks about that. So duty, the other one, it's a place. Okay, so here person and place is going to act as a noun in the sentence. So the right option is going to be third option. Okay, the next one, fill in the blank by choosing the correct pronoun. This is the girl dash all admired. So it's the girl whom is in the subjective form and who's the objective. So idu confuse agadnala the answer will be in the subjective form, that is going to be whom. Okay, choose the correct spelling. Separate. The right spelling is going to be separate. Separate. Okay. So when we go with the 15th question, form a meaningful sentence using the jumbled expression. So நம்ம கரெக்டான ஒரு ப்ராப்பரான ஒரு சென்டென்ஸ் இப்போ மேக் அவுட் பண்ண போறோம். The first one is going to be, it is believed that a pashmina shawl is as warm as 6 sweater. So it is option 3 and then 1, 4 and then 2. So it is going to be option 2, that is a BDAC. Okay. The next is going to be find a word which is opposite of the given word. So it's heighten. Heighten or opposite என்ன? Widen வருமா? இல்ல height. So it's going to be less. That is decrease. So it's decrease. Okay. The next is going to be choose the word which is nearly same in the meaning. Okay. Dimins. So dimins now it talks about something evilish or something that is that is negative. So it is death. Okay. Next, fill in the word by choosing the correct option. There is not a student dash Mohit in our class.
So there is not a student as intelligent, okay, as intelligent as varum, intelligent than varadu. Okay, we are not comparing, so than varadu. So most intelligent, so inga compare student ku yaru kadiyadu. So the next is going to be as the most intelligent student. So ivan ortha mattum da intelligent, okay, in the class la. So it is going to be as intelligent. Next, choose appropriate word to fill in the blanks. Dash, you have done well. It's an interjunction, correct? So expression of emotions. So oops varma, something that is well done, appreciate pannamodu, bravo, you have done well. So it is option B. That is second one. Fill in the blank by choosing the correct idiom. So idiom is going to be, it has been raining, cats and dogs, it's very loud. Okay, so it's cats and dogs. Next, it's going to be the next question. Choose the most suitable collective noun from the options given below. The students presented a dash of flowers by the distinguished guest. So, இங்க என்ன வரும்? Flowers-க்கு bouquet வரும். Pack வருமா? இல்ல bouquet. Okay, it's bouquet of flowers. Collective nouns. Next, choose the correct option to complete the sentence. I wish to know weather. So weather, it's going to be WHETH, weather. The weather is pleasant. Next is the number weather வரும். The climate weather வரும். Okay, so the right answer is option 1, that is WHETHER, followed by WATL, WATHER. So choose the gender of the underlined word. So fox ஓட gender என்ன? Vixen. Okay, option 4. Next, identify the part of the underlined word in the given sentence. My mother will come soon. Will come soon. So, soon is going to be something that gives more importance to the verb, yeah. So it's going to be the adverb. Okay, so verb importance kudukkradnala it is adverb. Followed by the last question, fill in the blanks, the plural form. நம்ம இங்க plural forms பார்க்கும்போது ஃபார்முலாக்கு ஃபார்முலே வரும், ஷீப்புக்கு ஷீப் வரும், ஷீப்ஸ் எல்லாம் வராது. Okay, that is yes, that is wrong. So the right option is going to be option first one, that is formulae and shape. So yes, hope you all understood this answer key. So we'll see in the next video. Thank you. Hello all, welcome you all to Garud Defense Training Academy. So நாம வந்து இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, we are going to discuss இந்த வாட்டி நம்மளுக்கு சைனிக் 6th இன்டெலிஜென்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம், சரிங்களா? ஸோ ஏபிசிடி கேஎல்எம்என் ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இது வந்து நத்திங் பட் உங்களுக்கு வந்து ஒரு +10 ஜம்ப் ஆயிருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது QRST இஸ் த ஆன்சர். இங்கே பார்த்தீங்கன்னா 24, 11, 64க்கு என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 24/2 பண்ணால் என்ன வரும்? 12 வரும். 12 - 1. அதே மாதிரி 64 - 2 பண்ணால் என்ன வரும்? 32 வரும். 32 - 1 31. இங்கே பார்த்தீங்கன்னா 44 + 2 6, 40 + 20 60, 400 + 200. ஸோ இந்த ஸ்மைலிக்கான அர்த்தம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 200 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மைலிக்கான அர்த்தம் வந்து 2000. சரியா? இந்த ஸ்மைலிக்கான அர்த்தம் வந்து 2000. சரிங்களா? ஸோ இந்த 2000 + 200 + 2 என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் 2202. ஓகே, ஸோ இது வந்து ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க. நம்ம பக்கத்தில் போயிடலாம். லுக் அட் த ஆப்போசிட்ஸ். ஆப்போசிட்ஸை பார்த்தாலே ஆன்சர் வந்துடும். 2 ஸ்கொயர் 4, 11 ஸ்கொயர் என்ன வரும்? 6 ஸ்கொயர் 36, 9 ஸ்கொயர் 81. ஸோ ஆப்வியஸ்லி 121 இஸ் த ஆன்சர். இதோட சீரீஸ் வந்து ஏபி அப்படின்ற பேட்டர்னை ஃபாலோ பண்ணுது. ஏபி ரிப்பீட் பண்ணிட்டு வந்தாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். 81 பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்கு. ஆனால் வெறும் ஆப்ஷன் 3 மட்டும் தான் நேராக ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ ஆப்ஷன் 3 மட்டும் தான் வந்து ஆட் ஒன் அவுட்ல வரும். ஓகே, ஸோ இங்கே பாருங்க, EJOTY சாப்டர் பேரே அதுதான், எஜாட்டி அப்படின்னு சொல்லி வந்துடும். டொமேட்டோ, கேரட், ஜிஞ்சர், பீட்ரூட். டொமேட்டோ மட்டும் தான் ஃப்ரூட் கேட்டகரியில் வரும். 36, 100, 64 எல்லாமே ஸ்கொயர் நம்பர்ஸ். 146 ஸ்கொயர் நம்பர் கிடையாது, 144 தான் ஸ்கொயர் நம்பர். ஸோ அதனால வந்து 146. இங்கே பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் 1 4 ஸ்டார் இருக்கு, பேட்டர்ன் 2ல 8 ஸ்டார் இருக்கு, பேட்டர்ன் 12 ஸ்டார் இருக்கு,
பேட்டர்ன் 9ல எத்தனை ஸ்டார் இருக்குன்னு கேட்குறாங்க. 36 ஸ்டார்ஸ் இருக்கணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நார்மல் ஒரு சீரீஸ் ஃபாலோ பண்ணி தான் போகுது. ஸோ ஆன்சர் வந்து எம்பிஓ தான் ஆன்சர். ஓகே, நார்மல் டிக்ஷனரி அரேஞ்ச்மெண்ட் இதில் வந்து நம்ம யோசிக்கிறதுக்கெல்லாம் பெருசாக எதுவுமே இல்லை. பிடிஇசிஏ நார்மல் டிக்ஷனரி அரேஞ்ச்மெண்ட் லிசர்ட் எல்லாமே எல்ல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை மட்டும் உஷாராக பார்த்துக்கணும். 3 இஸ் சேட்டலைட். அப்போ ஏர்த்ன்றது யாரு? ஏர்த்ன்றது வந்து பிளானட். சச் அன் ஈஸி கொஸ்டின் இல்லைங்களா? ஓகே, இங்க பாருங்க, பேட் ஒவ்வொரு லெட்டரோட பிளேஸ் வேல்யூ ஆட் பண்ணா 23 வரும். ஸோ அப்போ டாகோட பிளேஸ் வேல்யூ ஆட் பண்ணா we will get 26 வந்து ஆன்சராக வந்துடும். ரைட், 5, 10, 20, 35. ஸோ இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் சும்மா லுக் அட் த நம்பர் ஆஃப் கேப் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ இட் இஸ் நத்திங் பட் ஆன்சர் இஸ் 55 இஸ் த ஆன்சர். சரிங்களா? அடுத்த அந்த டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு கிளாக் வைஸ் ரொட்டேஷன்ல போகுது. சரியா? சாரி, கிளாக் வைஸ் ரொட்டேஷன்ல போகுது. ஸோ அடுத்த சிம்பிள் என்ன வரும்னா ஆப்ஷன் 4 தான் வந்து. ஆப்ஷன் 4 இஸ் தான் ஆன்சர். ஓகேவா? ஒரு 90 டிகிரி ஷிஃப்ட் ஆயிரும். ரைட், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 5s are 3 9s are, அதே மாதிரி 7 5s are 7 9s are. ஸோ அப்போ 8 5s are 40 வரும். இங்க பார்த்தீங்கன்னா அர்ஜுன் வந்து எது சன்னி அண்ட் ஹாட் டேல போடுவாரு, கேப் போடுவாரு. ஆனால் கேப் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? பென்சில் சென்டென்ஸ்ல சொல்லுவோம், இட் இஸ் பென்சில். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே -2 ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ -2 -2 பார்க்கும்போது பிஎன் தான் ஆன்சராக வரும். This one 7 6s are 42 divided by 3. 9 2s are 18 divided by 3. 6 4s are 24. 24 divided by 3 என்ன வரும்? 8 தான் வந்து. சரிங்களா? ஸோ இது வந்து பிக்கர் இந்த ஸ்மாலர் சச் அன் ஈஸி கொஸ்டின். இதில் பெருசாக யோசிக்கிறதுக்கெல்லாம் எதுவும் கிடையாது. வி ஜஸ்ட் சிம்பிளி பெருசுல இருந்து எலிஃபேண்ட்ல சாரி வேல்ல ஆரம்பிச்சு அப்புறம் எலிஃபேண்ட் அப்படி போயிட்டே இருந்தோம்னா DCEAD அப்படின்னு வந்திருக்கும். இந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணா என்ன மீனிங்ஃபுல் வேர்டு வருதுன்னு கேட்டிருக்காங்க. இதை அரேஞ்ச் பண்ணா நம்மளுக்கு ஏப்ரல் அப்படின்ற வார்த்தை வரும். ஸோ அதனால இட் இஸ் அ மந்த் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு மிரர் சம் நிறைய நம்ம கிளாஸ்ல பண்ணியிருக்கோம். அப்படியே வந்து லேட்ரல் இன்வர்ஷன் ஆகும். லெஃப்டா ரைட்டா மாறும், ரைட்டா லெஃப்டா மாறும். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஆப்ஷன் 3 தான் ஆன்சர். ஆட் ஒன் அவுட் எல்லாத்துக்குமே 2 கேப் வரும். ஆனால் BDGJல தான் வந்து பர்ஃபெக்டான ஒரு கேப் மெயின்டைன் ஆகலை. ஸோ அதனால தட் இஸ் த ஆன்சர். அப்புறம் வந்து கேலண்டர்ல ரொம்ப சிம்பிளான ஒரு சம் கேட்டிருக்காங்க. ஸோ டே பிஃபோர் எஸ்டர்டே வந்து வெனஸ்டேவா. ஸோ அப்போ டே ஆஃப்டர் டுமாரோ என்ன கேட்டிருக்காங்க. இந்த சம் நம்ம கிளாஸ்ல ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ விச் இஸ் நத்திங் பட் சாட்டர்டே. ஓகே, ஃப்ரைடே சாரி டே பிஃபோர் எஸ்டர்டே வாஸ் வெனஸ்டே. Day before yesterday was Wednesday, Friday, Saturday. What is day after tomorrow? Sunday on the function. Sorry. Sunday. Okay. So, right. So, that's all. Intelligence la எத்தனை question correct அப்படின்னு சொல்லி இங்க கமெண்ட் பண்ணுங்க. Wishing you to see how much marks you are scoring.